தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு, கடன் தீர்றதுக்கு, பணம் கிடைப்பதற்கு, செல்வம் பெருகுவதற்கு வருகிற மே 21ஆம் தேதி நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அன்னைக்கு குரு புஷ்ய யோக நாளா இருக்கு. அது என்ன குரு புஷ்ய யோக நாள் அப்படின்னா, வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளுக்கு தான் குரு புஷ்ய யோக நாள்னு பேரு. அன்றைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிற போது நமக்கு நிறைய செல்வ வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்னைக்கு சாயந்தரம் மாலை ஒரு 5:30 மணி போல வீட்டு வாசல்ல 2 தீபம் ஏத்தி வைங்க. 6 மணி வரைக்கும் அந்த தீபம் இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த 2 தீபத்தையும் நீங்க பூஜை ரூம்குள்ள கொண்டு வந்து வச்சு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். லக்ஷ்மி குபேரர் படத்தை வடக்கு பார்த்து வைங்க. இந்த லக்ஷ்மி குபேரர் எந்திரத்தை மனைப்பலகையில வரைஞ்சு லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு முன்னாடி வைக்கணும். இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா என்ன தேவை அப்படின்னா 108 5 ரூபாய் நாணயங்கள். ஏன்னா நாணயங்களை வச்சுதான் நாம குபேரனுக்கு அர்ச்சனை பண்ண போறோம். இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு குபேரனுக்கு 108 போற்றி சொல்லணும். அப்படி சொல்லும் போது இந்த 5 ரூபாய் நாணயங்களை எடுத்து அந்த போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு தீப தூபம் நெய்வேத்தியம் வச்சு ரொம்ப நல்லா வேண்டிக்கங்க. குபேரன் நம்முடைய செல்வத்தை எல்லாம் நிலைத்திருக்க உதவக்கூடியவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம், இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்னு. நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம், இப்போ வருமானம் வருது ஆனா செலவாகுதுங்க, வருமானம் வருது சேர்க்க முடியலங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. குபேரனுடைய அருள் நாம் செல்வத்தை சேர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால மே 21ஆம் தேதி மாலை இந்த பூஜையை பண்ணுங்க. பிறகு இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் குரு ஓரை, பூச நட்சத்திரம், வியாழக்கிழமை, குரு ஓரை. இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிந்த குரு பகவான் துதிகளை சொல்லி, உங்களுக்கு தெரிந்த குபேரனுடைய மந்திரங்களை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க. இந்த பூஜையை எப்ப நிறைவு பண்ணணும் தெரியுமா? மறுநாள் வெள்ளிக்கிழமை. ஏன் இந்த பூஜைக்கு பேரே லக்ஷ்மி குபேர பூஜை. மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்து வெண்மொச்சை நிவேதனம் வைத்து, எங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கணும், பணம் சேரணும், எங்க கிட்ட இருக்கிற பணம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மே 21ஆம் தேதி குரு புஷ்ய யோக நாளில் லக்ஷ்மி குபேர பூஜையை ஆரம்பித்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அந்த பூஜையை நிறைவு செய்கிற போது நிச்சயமாக நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும்.